ஈவினிங் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு தலையை வாரிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட்டை வந்துட்டு கடைக்கு போகணுன்னு சொல்லியிருந்தேன். 8 மணிக்கு மேலே வந்திருந்தாங்க. நாட்டு மருந்து கடைக்கு தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். சத்து மாவுக்கு பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரினா அது எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் ஒரு பார்சல் வந்தது, அதை பார்க்கவே இல்லை. சாரீ ஒன்று வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுதான் வந்திருந்தது, சூப்பராக இருந்தது. சரின்னு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மிஷின் ஒன்றும் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் அடிச்சிட்டு இருந்துச்சு, அப்புறம் மக்கர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரி தைக்க முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தைச்சிட்டு அப்படியே ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டனும் போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து எடுத்துக்குவாங்க. டின்னருக்கு வந்துட்டு தோசை, முட்டை தோசை, அப்புறம் சாம்பார் இருந்தது. சாம்பார் எல்லாமே வச்சு சாப்பிட்டு அந்த இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா தான் நைட்டு எனக்கு டாஸ்கே இருக்குது. சத்து மாவுக்குலாம் பொருள் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வறுத்து வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஆறி இருக்கும். நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் பண்ணுவேன் எப்பயுமே. இந்த பொருள் ஒவ்வொன்றையுமே அரைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா நம்ம சிம்மில் வச்சு நல்லா பொரிய அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் சத்து மாவு நம்ம வந்து கிண்டி சாப்பிடும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், செரிமானமும் நல்லாயிருக்கும். தம்பிக்கு 6 மந்த்தில் இருந்தே நான் இது மாதிரி தான் வீட்டிலேயே வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில விட்டு தம்பிக்கு கொடுக்கணும் தான் அரைச்சி வச்சிருக்கேன். இதெல்லாம் அரைச்சி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12:30 ஆயிட்டு.